குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே தெரியும், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக அந்த ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26 இல்லை 27 ரிசல்ட்ஸை மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக் போல். ஆனால் ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜூலை 18 வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்டை மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? டெர்மினல் செமஸ்டர் ரிசல்ட்னால் என்ன தெரியும்னா, அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஃபைனல் செமஸ்டர் அந்த 8th செமஸ்டருக்கான ரிசல்ட்டை மட்டும் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு வாங்க. ஸோ அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஜூலை 18 வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த டேட்டை விட 1 வீக் முன்னாடி. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம எதிர்பார்க்குற நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு டேட்டில் எதிர்பார்க்குறோன்னா ஒன்று அதுக்கு 1 வீக் முன்னாடியே கொஞ்சம் பின்னாடியே தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சுன்னா, ஸோ பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கெலாம் முடிஞ்சு நான் அப்லோட் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து 1 or 2 டேஸ்லேயே அதை முடிச்சிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு ரொம்பவே சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் நான் ஏன் வந்து இந்த அப்டேட்டை நான் இப்போ சொல்கிறேன்னா, ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அதை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து 8th செமஸ்டர் ரிசல்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு, என்னோடய அரியர் பேப்பர்ஸ்க்கு ரிசல்ட்டே வரலன்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு அந்த 8th செமஸ்டருக்கு மட்டும்தான்ப்பா செப்பரேட்டாக ரிசல்ட் விட்டுருக்காங்க. உங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டர் அரியர் எழுதிருக்கீங்களே, ஸோ அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ 5th செம்மு 4th செம் 3rd செம் அந்த மாதிரி அரியர்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா, ஸோ இந்த உங்களோட லோயர் செமஸ்டர் ரிசல்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, 2nd year 3rd year அவங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது தான் மற்ற அரியர் பேப்பருக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு அது வந்து தெரியாது. ஏன்னா அதுக்கான ரிசல்ட்டை இப்போ வரைக்கும் வந்து பண்ணால் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதுதான் ரீசன் உங்களுக்கு 8th செமஸ்டர் ரிசல்ட்டு மட்டும் வந்துடுறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த லோயர் செமஸ்டர் ரிசல்ட், அதாவது உங்களோட அரியர்ஸ்க்கும் சேர்த்து ரிசல்ட் வராததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த லோயர் செமஸ்டர் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதுக்கு இன்னும் டைம் ஆகும். இப்போதைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 8th செமஸ்டர் பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான்ப்பா டெர்மினல் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் காரணம். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் கரண்ட் செமஸ்டர் வெறும் 8th செமஸ்டர் மட்டும் அரியர் இல்லாமல் எழுதினாங்க பார்த்தீங்களா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு கன்சால்டேட்டட் சீக்கிரம் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோயர் செமஸ்டருக்கு பார்த்திங்கன்னா, ஸோ அது எழுதுனீங்களா, ஸோ அது பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கன்சால்டேட்டடோ செமஸ்டர் மார்க் ஷீட்டோ வரும். அது உங்களுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2 கேட்டகரியாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.